ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா கிளாக் டவரில் ஒருத்தன் ஓடிட்டுருப்பான். இங்கேருந்தே அவனுக்கு ஃபுல்லாக டேமேஜ் கொடுத்துருவேன். ஏன்னா மேலேருந்தும் டேமேஜ் கொடுத்துருப்பேன். சரி கிட்டக்க போகலான்ட்டு கிட்டக்க போகும்போது எங்கடா ஆளக்கணன்னு பார்த்தா இங்கே மரத்துக்கு பின்னால் கவர் எடுத்துருப்பாரு. சரி ஒளிஞ்சிருக்க லட்சணை பாருங்கடா சூப்பராக இருக்குன்ட்டு நம்மளும் இவன்கிட்ட கொடியெல்லாம் குத்திட்டு எமௌண்ட் போட்டு ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் இவனுங்க ஸ்குவாட் இப்படி பண்ணணும் நான் கொஞ்சம் ஒன்று நினச்சி பார்க்கல. சரின்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பிகே கேமிங் ஒருத்தங்கிட்ட அட்டாக் எடுத்துகிட்டு பாருச்சு. அவன்கிட்டையும் போயிட்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணி ஓசிலாம் போட்டுருவோம். சரி ஓசிக்கில் அடித்த குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் நாமளும் இங்கே வந்தோம்னா இங்கே ஒருத்தர் இருப்பான். இவனுக்கு ஏகேலே எப்படி அடிப்பேன் நான் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டேன். சரி ஓகேடான்ட்டு திரும்பியும் நான் இங்கேருந்து வந்து லூப்டெல்லாம் இவன்கிட்டலாம் அடிச்சுட்டு திரும்பியும் வண்டி எடுத்துகிட்டு இங்கேருந்து பிரச்சனை கேள்விடுவேன். சரி அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிகே கேமிங் டவுன் ஆயிடுவார். சேண்டா காஸ்ட்யூம் இந்த மாதிரி போட்டிருக்கீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஒரு நோபு மாதிரி போஸ்ட்டு போனால் தான் நம்மளுக்கு வரதில்லை. ஆப்போசிட்டில் நோபா வரும்னு ஒருத்தன் சொன்னான். சரின்ட்டு நம்மளும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக டேமேஜ் கொடுத்துட்டு குறைச்சிடுவானுங்க. எந்த ஸ்குவாட்ரான்னு பார்க்கும்போது பின்னால் ஒருத்தர் நின்று நம்மளை அவனுங்க டீம்லேருந்து வந்துடுவானுங்க. சரின்ட்டு அவனும் எனக்கு ஒரு எண்ணெலாம் போட்டு என்னை டவுன் அடிச்சுட்ருவான். எந்த ஸ்குவாட்ரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஒருத்தனை கூட்டிகிட்டு திருப்போம் பார்த்தீங்கன்னா அதே ஸ்குவாடு. சரின்ட்டு இங்கே கிளக்டோரில் பார்த்தீங்கன்னா அதே ஸ்குவாட்லேருந்து ஒரு 2 பேர் எனக்கு இருப்பானுங்க. சரி ஓகேவா அங்கேருந்து இவனுங்களை பின்னால் ஒருத்தன் முன்னால் ஒருத்தன் நம்ம பிகே கேமிங் அடிச்சிடுவானுங்க. சரின்ட்டு 2 பேர்த்துக்கிட்டே யாருக்கிட்ட அடி வாங்குறதுன்னு தெரியாமல் இவன் அடிக்கும் போது அவன் அடிச்சிடுவான். சரின்ட்டு அவனுங்க அங்கே எமௌண்ட் போட்டுட்ருக்கானுங்களேன்ட்டு நம்ம இங்கே வந்தோம்னா நம்ம டீமையே முடிச்சு விட்ருவானுங்க அதே ஸ்குவாட்.